வணக்கம் நண்பர்களே. தொடர்ச்சியா காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படின்ட்டு ஒரு 10 கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். அதுல நிறைய பேர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் அந்த பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முன்னாடி லாஸ்ட் இயருக்காகவே நம்ம பிளேலிஸ்ட் தனியாவே கிரியேட் பண்ணி இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறதால புதுசா இன்னும் நம்ம லாஸ்ட் இயர் எடுக்காத சில கொஸ்டின்ஸையும் நான் உங்களுக்கு தொடர்ச்சியா எடுக்கலான்னு இருக்கேன். அதோட பார்ட் 1 தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு 10 கொஸ்டின் வச்சு ஸ்கூல் புக்ல ஈவன் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கூட அதுவும் குறிப்பா அந்த சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல இருந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நம்ம அதை தான் அடுத்தடுத்த பார்ட்ல பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. By what number should -4 power -1 be multiplied so that the product becomes 10 power -1? அதாவது -4 power -1 உடன் எந்த எண்ணை பெருக்கினால் பெருக்கலானது 10 power -1 என ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா -4 பவர் -1. இங்க ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நம்பருடைய பவர்ல இருக்கிற நம்பர் மைனஸ்ல இருக்குன்னா இந்த முன்னாடி இருக்கிற நம்பரை தலைகீழா எழுதலாம். இப்போ a பவர் -mனா ஏவை ரெசிப்ரோக்கலா 1/a எழுதிட்டோம்னா பவர்ல இருக்கிற மைனஸ் என்னவாயிடும்னா பிளஸ் ஆயிடும். அப்ப அதுபடி பார்க்க போனா இந்த -4 தலைகீழா எழுதுனேன்னா 1/-4 இப்படி எழுதும்போது பவர்ல இருக்கிற -1 என்னவாயிடும்னா +1 ஆயிடும். ஏன்னா பவர்ல மைனஸ் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. முதல்ல பவர்ல இருக்கிற மைனஸை பிளஸ் ஆயிக்கணும். இது கூட எந்த நம்பரை பெருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு நம்பரை பெருக்குனா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 10 பவர் -1. இப்போ இதுவும் அப்படிதான். பவர்ல -1 இருக்கு இல்லையா, அப்ப 10 ரெசிப்ரோக்கலா மாத்தினா ஏன்னா 10/1 இருக்குன்னு அர்த்தம். தலைகீழா மாத்தினேன்னா 1/10 ஆயிடும். அப்ப பவர்ல இந்த -1 மறுபடியும் அது என்னவாயிடும் +1 ஆயிடும். இப்போ இது கூட எந்த நம்பரை பெருக்குனா அதாவது 1/-4 கூட எதை பெருக்குனா 1/10 வருதுன்னு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ரெண்டு விதங்கள்ல பண்ணலாம். ஒன்னு இந்த தேவையான எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இந்த 1/-4 இந்த பக்கம் கொண்டு போறது. ஏற்கனவே அங்க என்ன இருக்கு 1/10 1/-4 அங்க போயிடுச்சுன்னா -4/1 கேன்சல் பண்ணா 2 4 2 10. அப்ப மேல என்ன இருக்கு -2, கீழே என்ன இருக்கு 5. ஸோ ஆன்சர் -2/5. இப்படி இல்லைன்னா இந்த ஒவ்வொரு நம்பரையா எடுத்து வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணி பாக்குறது. இப்போ 1/-4 இருக்கு. இது கூட ஏதோ ஒரு நம்பரை பெருக்குனா 1/10 வரணும். இங்க மைனஸ் இருக்கிறதால கண்டிப்பா இங்க இருக்கிற நம்பருக்கு மைனஸ் வரணும். ஏன்னா அப்பதான் -× பிளஸ் ஆகும். ஸோ இது கிடையாது இது கிடையாதுன்னு முடிவுக்கு வந்துடலாம். மீதி இருக்கிற ரெண்டு நம்பர் ஆப்ஷன் பி எடுத்து பாக்குறேன். -2/5 மைனஸ் கேன்சல் ஆயிடும். 1 2 2 4 பாருங்க 1/2 10 இப்படியும் யோசிக்கலாம். சரிங்களா? மெத்தடா யோசிச்சாலும் சரிதான், ஆப்ஷன் வந்து யோசிச்சாலும் சரிதான். இந்த கொஸ்டின்ஸ் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த பவர்ல மைனஸ் இருக்கும்போது சிம்பிளிபிகேஷன் சம்ல வரும்போது நம்ம காலை எழுந்தவுடன் கணக்குகளோட கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிம்பிளிபிகேஷன்ல நிறைய வரும்போது பவர்ல மைனஸ் வச்சு கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஐடியாஸ் தெரிஞ்சா உங்களுக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்ததான் ரெண்டாவது கேள்வி. -2 பவர் -3 இன்ட்டு -2 பவர் -2 ஈக்குவல் டு. இப்ப சொன்ன மாதிரியே தான் இதை நீங்க தலைகீழா மாத்தியும் பண்ணலாம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா பேஸ் 2 ஈக்குவலா இருக்கு. இதுவும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க. பேஸ் ஈக்குவலா இருந்து பவர்ல 2 நம்பர் இருக்குன்னா அதாவது a பவர் m a பவர் n இருக்குன்னா பவர் 2 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிறது அப்படியே. இப்போ பேஸ் 2 ஈக்குவலா இருக்கணும். பாருங்க -2 -2 அப்ப -2 அப்படியே வச்சுக்கலாம். பவர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்றதுன்னா இங்க -3 இங்க -2 ரெண்டுத்தையும் கூட்டணும்னா என்ன கிடைக்குது -5. இப்பதான் சொன்னோம் பவர்ல மைனஸ் இருக்கக்கூடாது. அப்ப தலைகீழா எழுதுறேன் 1/-2 ஏன்னா -2/1 அர்த்தம். தலைகீழா எழுதுனா 1/-2. அப்ப பவர்ல இருக்கிற -5 என்னவாயிடும்னா +5 ஆயிடும். அப்ப 1 பவர் 5 1ஓட பவர்ல என்ன பண்ணாலும் என்னதான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். பை மைனஸ் ஏன்னா -5 முறை பெருக்குனா மைனஸ் தான். 2 பவர் 5 2 5 வாட்டி 2 × 2 × 2 × 2 × 2 5 வாட்டி பெருக்குனா என்ன கிடைக்கும் 32. பொதுவா நம்ம பைல மைனஸ் வச்சுக்க மாட்டோம். கீழே மைனஸ் இருந்தா கூட அதை நம்ம எங்க எழுதிடலாம் மேல எழுதிடலாம். அப்ப ஆன்சர் -1/32. இது இருக்கு பாருங்க ஆப்ஷன் ஏ -1/32. இதெல்லாம் டைரக்டா இந்த கொஸ்டினை கேட்கலனா கூட சிம்பிளிபிகேஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாடல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படி உள்ள சிம்பிளிபிகேஷன் மாடல்ல கேட்கறாங்கன்னா இந்த பவர்ல வரக்கூடிய மைனஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். அதுக்காக இது தேவைப்படும். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 3. இதுல பாருங்க விச் இஸ் நாட் கரெக்ட், எது சரி அல்லன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் -1/4 ஹோல் ஸ்கொயர் -1 ஸ்கொயர் பண்ணோம்னா +1 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 ஈக்குவல் டு 4 பவர் -2 பவர்ல மைனஸ் இருக்கு. அப்ப தலைகீழா எழுதுறேன் 1/4 அந்த பவர்ல இருக்கிற 2 மேல போயிடும். பவர்ல ஆல்ரெடி அந்த -2 வந்து +2 ஆயிடும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 4 ஸ்கொயர் பண்ணா 16 இங்கேயும் 1/16 இங்கேயும் 1/16 கரெக்டா இருக்கு. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க நாட் கரெக்ட், எது சரி அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட் இங்க வரும் -1 ஸ்கொயர்னா 1 தான்
4 ஸ்கொயர்னா 16. ஏன்னா அந்த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதால அந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே வரும். ஈக்குவல் டு 1 பவர் 4. 1 எத்தனை வாட்டி பெருக்கினாலும் 1. 2 பவர் 4னா 16. ரெண்டு பக்கமும் சமமா இருக்கு. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை, ஏன்னா அவங்க நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இங்க -1 ஸ்கொயர் பண்ணா +1, 4 ஸ்கொயர் பண்ணா 16. 16 பவர் -1 தலைகீழா எழுதுறேன். அப்போ 1/16. இதுவும் சமமா இருக்கு. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. அப்ப கண்டிப்பா இதுதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? சரிங்களா? அடுத்ததா ஏன் ஆப்ஷன் டின்றத கூட என்ன சொல்றேன் பாருங்களேன். ஏன் அது சரி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றேன் பாருங்க. மைனஸ் முன்னாடி இருக்கு. 1 ஸ்கொயர் பண்ணா 1, 4 ஸ்கொயர் பண்ணா 16. ஏன்னா இந்த மைனஸுக்கு ஸ்கொயர் இல்லை, அதனால மைனஸ் அப்படியே இருக்கும். 16 பவர் -1 தலைகீழ எழுதுனா என்ன கிடைக்கும்? 1/16. இங்க -1/16, இது +1/16 சமமா இல்லை. அவங்க அதான் கேட்டிருக்காங்க, எது சரி இல்லைன்ட்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 4. 10^x/10^-3 = 10^9. தென் x isன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பாருங்க. அதே மாதிரி a/m/a/n இருந்துச்சுன்னா a/m கீழே இருக்கிற +n மேலே போகும்போது -n போகும். இது ஒரு ஃபார்முலா. அப்போ அப்படின்னா 10 பவர் ஏற்கனவே இங்கே என்ன இருக்கு? x கீழே இருக்கிற -3 மேலே போயிடுச்சு அப்படின்னா +3 ஈக்குவல் டு என்ன இருக்கு? 10^9. பேஸ் 2 ஈக்குவலா இருக்கிறதால அதை விட்டுடலாம். இங்க இருக்கிற +3 ஈக்குவல் டு இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா -3. அப்போ 9ல 3 போயிடுச்சுன்னா 6. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 6. ஸோ ஆப்ஷன் சி 6ங்கிறது தான் இதற்கு உண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? சரியா? அடுத்ததா கேள்வி எண் 5. ஒரு பெட்டியில் உள்ள 3/4 பங்கு ஆப்பிள்களின் எடையானது 3 கிலோகிராம் 225 கிராம் எனில் ஒரு முழு பெட்டி ஆப்பிள்களின் எடை என்னவாக இருக்கும்? முக்கா பங்கு 3/4 அப்படிங்கிறது 3 கிலோ 225 கிராம். கரெக்டா? அதான் 3.225. நமக்கு தேவை ஒரு முழு பெட்டி. அப்ப இந்த 3/4 ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் அனுப்புறேன். அப்ப 3.225 3/4 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 4/3. கரெக்டாமா? தலைகீழா போகும். கேன்சல் பண்றேன். 1 3 3, இங்க 1 3 3.2 3 வாய்ப்பாட்டுல வராது, அதனால 0. பக்கத்துல அந்த 2 சேர்த்துக்கிட்டேன்னா 7 3 21, மீதி 1, அப்ப 15, I 3 15. ஸோ 1.075 இன்ட்டு 4 பெருக்குனா I 20, மீதி 2, 7 28, 2 30, 0, மீதி 3 அப்படியே வந்துருமா? ஒரு நாள் 4. அப்ப 4 கிலோகிராம் 300 கிராம் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு இதை? சரிங்களா? ஸோ இது மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனா நம்ம என்ன இது டைரக்ட் இன்டைரக்ட் மாடல்லையும் கேட்கலாம், நம்பர்ஸை பேஸ் பண்ணியும் கேட்கலாம், எதை பேஸ் சிம்பிளிஃபிகேஷனை பேஸ் பண்ணியும் கேட்கலாம். எந்த மாடல்ல பேஸ் பண்ணி வேணாலும் அவங்க இந்த கொஸ்டின்ஸ் நம்மளால கேட்க முடியும். சரிங்களாமா? அடுத்ததா 6வது கேள்வி. ஒரு அறையின் பரப்பு 153/10 சதுர மீட்டர் மற்றும் அதன் அகலம் 2 11/20 மீட்டர் எனில் அதன் நீளம் என்ன? ஒரு சாதாரண செவ்வகம் சார்ந்த கணக்கு. மென்சுரேஷன்லையும் வரும், நம்பர்ஸை பேஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன்லையும் வரும். செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? L × B. இதை தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 153/10ன்னு கொடுத்துருக்காங்க. எல் தான் கேட்டிருக்காங்க. பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 11/20. அப்போ இதை மிக்சடா இருக்கிறத இம்ப்ராப்பரா மாற்றலாம். 2 20 பேருக்குன்னா 40, ஒரு 11, 51/20. அப்போ பிரெத் வந்து 51/20 ஈக்குவல் டு 153/10. நமக்கு லென்த் தான் தேவை. இந்த 51/20 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்னவாயிடும்? 20/51 ஆயிடும். கரெக்டா? 0 0 கேன்சல் ஆயிடும். 1 51, 3 51 பாருங்க. ஏன்னா கண்டிப்பா கேன்சல் ஆகிற மாதிரி தான். 3 1 3 3 5 15. அப்ப 3 முறை. மீதி என்ன நம்பர் இருக்கு? இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. 3 2 பெருக்கிறேன். 3 2 6 மீட்டர் அப்படிங்கிறது தான் அதோட லென்த்தா இருக்கும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் மென்சுரேஷன் நம்ம பொதுவாக 9th 10th இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்து வைப்போமா? ஆனா அவங்க ரொம்ப லோயர் லெவல்ல இருக்கிற இந்த மாதிரியான கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் எல்லாம் கேட்டுடுறாங்க. சரிங்களா? நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா 7வது கேள்வி. 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட ஒரு தலைவரின் உருவப்படமானது சதுர வடிவில் உள்ளது. மேலும் படத்தை சுற்றிலும் 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட மரச்சட்டம் உள்ளது எனில் மரச்சட்டத்தின் பரப்பளவு என்ன? இப்ப இதுல பாருங்க, முதல்ல அவங்க சதுர வடிவத்திலான பரப்பளவு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4489. அப்போ இது எதோட ஸ்கொயர்னு பார்க்கணும். ஏன்? சதுரமா இருந்தா பரப்பளவுக்கான ஃபார்முலா A². இதுதான் 4489. அப்ப இந்த பக்க அளவை கண்டுபிடிக்கணும். நம்ம ரூட் எடுத்தோ இது பண்ணியெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணலாம்? இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன்.
70 ஸ்கொயர் பண்ணா 7 49 4900. இது அதை விட கம்மியா இருக்கு. அப்ப 70 விட கம்மியா தான் இருக்கணும். அதே நேரம் லாஸ்ட் நம்பர் பாருங்க 9ன்னு இருக்கு. லாஸ்டா 9ன்றது எப்ப முடியும்? 3 ஸ்கொயர் பண்ணா முடியும், 7 ஸ்கொயர் பண்ணா முடியும். கரெக்டா 3 ஸ்கொயர் 9 முடியும், 7 ஸ்கொயர் 9. அப்ப 70 விட கம்மி. ஏன்னா 60 ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும்? 3600ன்னு கிடைக்கும். ஸோ இது 3600 அதிகம். அப்போ 60க்கும் 70க்கும் நடுவுல 3 இல்லைன்னா 7ன்னு முடியணும். அப்பனா 63 ஸ்கொயரா இருக்கணும், இல்லைன்னா 67 ஸ்கொயரா இருக்கணும். நாம ஏற்கனவே 5 ஸ்கொயருக்கு ட்ரிக் சொல்லியிருக்கோம். 5 ஸ்கொயர் தனியாவே வீடியோவே போட்டிருக்கோம் பாருங்க. 5 ஸ்கொயர்னா 25ன்னு முடியும். 6க்கு அடுத்த நம்பர் 7, 6 7 42. ஸோ 65 ஸ்கொயர் பண்ணா 4225. இங்க என்ன இருக்கு? அதை விட அதிகமா இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆன்சர் 65 விட அதிகமா இருக்கணும். ஸோ 63 இருக்காது, 67 இருக்கும். அப்ப இந்த சதுரத்தினுடைய பக்க அளவு நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 67ன்னு தெரிஞ்சிச்சு. சரியா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப பாருங்க விஷயம் இவ்வளவுதான். 67 சென்டிமீட்டர் பக்க அளவு இருக்கிற ஒரு சதுரம், அதை சுத்தி 2 சென்டிமீட்டர் பக்க அளவுல 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட மரச்சட்டம். இங்க 2, இங்க 2. அப்ப இந்த பெரிய இந்த ஃபுல்லா சேர்த்து 67 ஒரு 2, 69 ஒரு 2, 71. ஸோ இந்த பெரிய சதுரத்துடைய பக்க அளவு 71. அப்ப 71 ஸ்கொயர் பண்ணணும். 71 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5041. கரெக்டா? 1 7 2 14, மீதி 1 7 49 50. அதே மாதிரி 67 ஸ்கொயர் பண்ணணும். 67 ஸ்கொயர் தான் அவங்க கொடுத்துட்டாங்க. 4489. அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 552ன்னு கிடைக்குது. அப்ப அந்த மரச்சட்டத்தினுடைய பரப்பளவு என்னவா இருக்கும்னா 552 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா பக்க அளவு கொடுத்துருவாங்க. அந்த சுத்தி எவ்வளவு அந்த எக்ஸ்ட்ராவா அந்த மரச்சட்டத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முதல்லயே பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு வந்து நம்ம பக்க அளவு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த சொன்ன பக்க அளவுல ஆட் பண்ணி மைனஸ் பண்ற மாதிரி இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது. இந்த மாடல்லையும் கொஸ்டின் கேட்கலாம். ஏன் இதே கொஸ்டினை விட நேரடியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்ததான் 8வது கேள்வி. ஒரு வாழ்த்து அட்டையின் பரப்பளவு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எந்த இரு முழு எண்களுக்கு இடையே அதன் பக்க அளவின் நீளம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு இல்ல, ஒரு வாழ்த்து அட்டை இங்க நம்ம ஸ்கொயர் ஷேப் தான். ஏன்னா அவங்க எதுவும் சொல்லல ஷேப் அப்படின்னும் போது எந்த 2 நம்பர் நடுவுலன்னா கண்டிப்பா நம்ம அப்படிதான் எடுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 90. சரி, ஸ்கொயர் நம்பர்ல வரும்போது 8 ஸ்கொயர்னா 64, 9 ஸ்கொயர்னா 81, 10 ஸ்கொயர்னா 100. அவங்க கொடுத்துருக்கிறது 90. 90ங்கிறது எந்த 2 நம்பருக்கு வரும்? நடுவில் வரும் 81க்கும் 100க்கும். 81ங்கிறது 9 ஸ்கொயர், 100ங்கிறது 10 ஸ்கொயர். அவங்க கேட்டிருக்கிறது எந்த நம்பருக்கு நடுவில் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப எதுக்கு நடுவில் வரும் அப்படின்னா 9 மற்றும் 10. இது புரிஞ்சு முடியுதா பாருங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஒரு ஸ்கொயர் நம்பரை சொல்லிட்டு இல்ல ஒரு நம்பரை சொல்லிட்டு, ஏன்னா ஸ்கொயர்ல தான் சொல்லியிருக்காங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர், அது எந்தெந்த ஸ்கொயருக்கு நடுவில் வரும்னா 9க்கும் 10க்கும் நடுவில் வரும். முடிஞ்சிச்சு. இப்ப இதே மாதிரி அவங்க வேற கூட கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்களேன். ஒரு வாழ்த்து அட்டையின் பரப்பளவு 110 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்படின்னு கொடுத்துட்றேன். எந்த இரு முழு எண்களுக்கு இடையே அதன் பக்க அளவின் நீளம் இருக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இங்க 90 பதில் நான் 110ன்னு கொடுத்துருக்கேன். 110 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது எந்த இரு முழு நம்பருக்கு நடுவில் வரும் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? 9வது கேள்வி. ஒரு சதுர டெசிமீட்டர் பரப்பு கொண்ட 225 சதுர வடிவிலான நிறத்திட்டு ஓடுகள் முறையே ஒரு சதுர வடிவிலான தாழ்வாரத்தை முழுவதுமாக நிரப்புகின்றன எனில் சதுர வடிவிலான தாழ்வாரத்தின் பக்கம் ஒவ்வொன்றின் நீளமும் என்னவாக இருக்கும்? ஸோ சதுர வடிவத்திலான ஒரு தாழ்வாரம் வராண்டா சொல்லியிருக்காங்க. உள்ள வைக்கிற ஓடும் சதுர வடிவம் தான். சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? 225 சதுர வடிவம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்த பரப்பளவு அப்ப 225. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சதுர சென்டிமீட்டர் தான், சதுர டெசிமீட்டர். மொத்தம் 225. அப்ப பரப்பளவு 225, பக்க அளவு என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிடுச்சு. 225ங்கிறது எதோட ஸ்கொயர்? 15ஓட ஸ்கொயர். அப்ப பக்கம் ஒவ்வொரு பக்கத்தோட நீளமும் என்னவா இருக்கும்னா 15 டெசிமீட்டர். அவங்க கொடுக்கும்போது டெசிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அதனால நாமளும் டெசிமீட்டர்ல சொல்றோம். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஸோ ஆன்சர் 15 டெசிமீட்டர். புரியுதுங்களா? அடுத்ததா கேள்வி எண் 10. 2m-1 + 2m+1 = 640 எனில் எம்ஐ காண்க. நான் இங்க உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லி சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல ஆப்ஷன் வச்சு போடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதனால ஆப்ஷன் சொல்றேன். 7 8 9 10. எம் உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எம்முக்கு 7ன்னு எடுத்துக்கிறேன். இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. 2 7 - 1 6 + 2 7 + 1 8.
2 பவர் 6 2 பவர் 6 அப்படின்னா 2 6 வாட்டி பெருக்கணும் கரெக்டா 2 4 4 2 8 8 8 64 கிடைக்கும் 64 பிளஸ் 2 பவர் 8 256 வரும் கூட்டினீங்கன்னா 0 5 6 11 12 மீதி 1 320 தான் வருது ஆனா அவங்க என்ன வரணும் 640 வரணும் அப்ப இது ஆன்சர் கிடையாது 8ன்னு எடுத்துக்கிறேன் 8 கொண்டு வந்து அப்ளை பண்றேன் அப்ப 2 பவர் 8 மைனஸ் 1 7 பிளஸ் 2 பவர் 8 பிளஸ் 1 9 பாருங்க 2 பவர் 7 இது தெரியும்ல 2 பவர் 1 அப்படின்னா 2 2 பவர் 2 4 2 கியூப்னா 8 2 பவர் 4 அப்படின்னா 16 இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது தெரிஞ்சிருந்தா நமக்கு ஈஸியா சொல்லிடலாம் 2 பவர் 5னா 32 2 பவர் 6னா 64 2 பவர் 7 அப்படின்னா 128 2 பவர் 8 அப்படின்னா 256 2 பவர் 9 அப்படின்னா 512 2 பவர் 10னா 1024 ஓரளவுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தா கூட நமக்கு நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும் ஏபிஜிபியில் கூட இது யூஸ் ஆகும் சரியா அப்ப 2 பவர் 7க்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 128 பிளஸ் 2 பவர் 9க்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 512 ரெண்டுத்தையும் கூட்டுங்க 8 2 10 3 4 6 640 அவங்க இந்த நம்பர் தான் சொல்லியிருந்தாங்களா ஸோ கரெக்டா வருது பாருங்க அப்ப ஆன்சர் எது ஆப்ஷன் பி 8 இது மெத்தடா போட்டா பெருசா இருக்கும் வேண்டாம் தாராளமா எம்முக்கு அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்கன்றதால ஆப்ஷன் இருந்தே போட முடியும் சரிங்களாமா ஆப்ஷன் பி 8ங்கிறதா அப்ப எம் உடைய வேல்யூ நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல புக் பேக்ல இருக்கிற ஒரு 10 கொஸ்டின்ஸா எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன் இது மாதிரி இதை நம்ம காலை எழுந்தவுடன் கணக்குலையும் பார்த்துட்டே வாங்க அதுல ஒரு 200 210 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு இல்லையா இதே மாதிரி இதுல ஒரு 200 300 கொஸ்டின் பார்த்துட்டோம்னா போதும் நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தாராளமா எதிர்வரக்கூடிய குரூப் 4 ஆனாலும் குரூப் 1 ஆனாலும் மேத்ஸ்ல 25 out of 25 தாராளமா எடுக்க முடியும் சரிங்களா அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ